ஓம் 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலகம் தழைக்க வந்துரித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் நந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்ற இலகும் பரமானந்த சுமையில் வருக இன்பதமை இரவால் கதியிலேற்றுகின்ற இடையே வருக எம்போல்வார் கனகம் தவிர்த்து கதியளிக்குங்கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கரையும் மதியிலோய் வதகம் தெரிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் மாணிக்கமணியே வருக வருகவே. ஓம் பெரியவர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாமந்திர வேள்வி 33வது நாள். 33 நாள் நிகழ்ச்சியாಗಿದೆ. அதில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் சொற்பொழிவு. அதுக்கு பிறகு அப்புறம் நிகழ்ச்சி வழக்கம் போது ஆரம்பிக்கும். நேற்றைக்கு ஒரு நாள் தடைப்பட்டு போச்சு. நேற்றைக்கு ஒரு நாள் சொற்பொழிவு இல்லை. அதனால் இணைத்தாலும் நல்லவை கேட்க. இணைத்தாலும் என்ன அர்த்தம்னா, 1 நிமிஷம் இருந்தாலும் 2 நிமிஷம் இருந்தாலும் எவ்வளவோ இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒருத்தர் இடத்துல ஒரு 2 மணி நேரம் பேசுகிறான்னு கேள்விப்படுறீங்க. உங்களால் 2 மணி நேரம் போக முடியாது. ஒரு 10 நிமிஷத்தே முடியும். அதை போய் கேளு. இல்லை 2 மணி நேரம் கேட்க முடியுமா? கேளு. அதை கேட்டீங்கன்னா ஏதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு கருத்து கிடைக்கும். அது பூராமே நீ கடைப்பிடிக்கிறதா வராது. உனக்கு தேவையானது ஏதாவது கிடைக்கும். நமக்கு தேவையானது ஒரு வார்த்தை கிடைச்சா போதும். அவருடைய சொற்களை 4 மணி நேரம் பேசி கட்டுறது நமக்கு வரையில்லை. நமக்கு தேவையானது எதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதே போதும். அடுத்து இந்த ஜீவகாரண்யம் ஒன்று இருக்கு. ஜீவன்னா வேற, ஆன்மானா வேற. ஆன்ம காரியம்னு ஒன்றா சொல்லு. ஆன்ம லாபம்னா ஜீவ லாபம்னு சொல்ல. ஜீவகாரண்யம் ஜீவன் என்ன, ஆன்மான என்னன்னா இந்த உயிர் உடம்பு எடுக்காத என்ன ஒரு உடம்புல பூத்துட்டு வெளியே வந்ததுன்னா ஜீவன் எழுது. இன்னும் வேலை பார்த்தோம்னா ஜீவன்னா ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம். நான் என்னமோ ஜீவனம் பண்ணுறேங்க, ஏதோ போய் ஜீவனம் புலவு பண்ணுறேங்க, ஜீவனம் பண்ணிட்டு கேட்க அப்படிம்பாங்க. உஜ்ஜீவனம்னு ஒன்று இருக்கு. உஜ்ஜீவனம் ஐயர்கள்லாம் பிச்சைக்கு போனால் உஜ்ஜிக்கு போனாங்க. உஜ்ஜிக்கு போனாங்க சொல்லுவாங்க. அது ஜீவன் தான். பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கை. அதுபோல இந்த ஜீவனுக்கு உபகாரம் பண்ணுறது தான் ஜீவகாரண்யம். ஆன்மாவுக்கு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது உருவம் இல்லாது. அதுக்கு நாம் என்ன செய்யலாம்னா அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை தான் அதுக்காக நம்ம நினைச்சு முன்னோர்களே உயிரெல்லாம் வருந்தும் வருத்தத்தில் பெருமாள் பாடுறாங்க. அதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். அவ்வளோதான் செய்யலாம். அதுக்கு நாம் ஒன்றும் உதவி செய்ய முடியாது. அது இறைவன் செய்வார். அது தேவையானது என்னவோ அவர் பார்த்து நமக்கு அதை பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஜீவர்களுக்கு செஞ்சோம்னா அது இறைவன்கிட்ட போயிடும். இது ஞாபகமாக புரிஞ்சுக்கணும். ஜீவர்கள்
செய்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நேராக கடவுள்கிட்ட போயிடும். சரி, கடவுள்கிட்ட போய் தான் போகுது, அங்கேயே போய் செஞ்சுக்கங்க. நாம் இங்கே செய்கிறது அண்ணாமலை வயிற்றில் 2 இட்லி போடுறோம், அது பழவந்தாளர்கிட்ட போயிடுது. ஏன் அதை எங்கே போடுவேன்னா அங்கேயே கொண்டு கொடுத்துடலாமே, நேராக பழவந்தாளருக்கே கொண்டு கொடுத்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம். நேராக பழவந்தாளர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வராது. புரியுதா உங்களுக்கு? அங்கேயே இருக்கு. இன்னும் விளக்க பார்க்க வைக்கணுங்க. போஸ்ட் பாக்ஸில் தபால் கொட்டி போட்டீங்கன்னா ஹெட் ஆஃபீஸுக்கு போயிடும். ஹெட் ஆஃபீஸுக்கு போட்டீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் வராது. வருமா? அப்படி என்ன செய்வாங்க? போஸ்ட் பாக்ஸில் நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க. ஹெட் ஆஃபீஸ் கடலூர் இருக்குங்க. இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னா கடலூர் இருக்கு. அங்கே போய் போடணும். அங்கே போட வேண்டியது. ஒரு ஆள் ஒரு செம்பு தண்ணி கொண்டு போய் கடல் ஊற்றிட்டு வரான்னு அவன் போய் 4 பேர்கிட்ட யோசனை கேட்குறான். ஏங்க ஒரு ஜோசியார் ஒரு செம்பு தண்ணியை கொண்டு கடல் ஊற்ற சொன்னார், கடல் எங்கே இருக்குது, எங்கே பஸ் ஏறி போகணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற ஆறு ஓடிட்டு இருக்குது, இந்த ஆற்றுல ஊற்றிருக்கு, அது யாரும் கடலுக்கு போயிடும். அதனால ஜீவனுக்கு செய்யறது இறைவனுக்கு போய் சேரும். நேராக இறைவனுக்கு இணைஞ்சு வர படமாடும் கோயில் பரமணக்கூன்றியில் நடமாடும் கோயில் நம்பட்கதாக வந்து சேரவே சேராது. ஏன் ஓடி கொடுத்துட்டு அதில் ஜீவனுக்கு செஞ்ச என்ன லாபம்னா, திருப்பதி வெங்கடாசலபதிக்கு 100 லட்டு செஞ்சு கொடுத்தாரு. 100 லட்டு பெரிய லட்டு. ஆனால் ஒரு பையன் வாங்கிட்டு போனான். போகிற போது நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே போகிறான். அப்புறம் போகிற வழியில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் அவனுக்கு காசு கொடுக்க மாட்டார். போகிற வழியில் பசியான போது இட்லி சாப்பிட்டுருவான், ஏதாவது சோத்துக்கு பணம் கொடுக்கணும், அதை கொடுக்க மாட்டார். அப்புறம் இவன் நாராயணா நாராயணாங்கிறான். மேலேருந்து லட்டு நெய் மணக்குது. பசி தாங்க முடியல. ஒரு லட்டு எடுத்து நாராயணா நாராயணன் சாப்பிட்டான். சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு ஐயங்கார்கிட்ட கொடுத்தான். அவர் வாங்கினார். வாங்கி எண்ணி பார்த்தார், 99. இன்னொரு ரெட்டை எங்கேயும் கேட்டார். அது எனக்கு தெரியாது. இன்னொரு ரெட்டை எங்கேன்னு எங்கள் வெங்கடாசபதி கேடு. அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது. உடனே வெங்கடாசபதி ஒரு லெட்டர் போட்டார். அவர் பேர் ராமானுஜம். ராமானுஜம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா லட்சுமணன் அர்த்தம். அனுசன் தான் தம்பி. ராமனுக்கு அனுசன் லட்சுமணன். ராமானுஜனுங்கிற அர்த்தத்துக்கு என்ன பேர்னா லட்சுமணன் அர்த்தம். நீங்கள் கொடுத்து அனுப்புகிற லட்டு ரொம்ப சுவையாக இருந்தது. ஒரிஜினல் நெய்யில் செஞ்சுருக்கேன். முந்திரி பழம் நிறையா போட்டிருந்தீங்க. முந்திரி பருப்பெல்லாம் அப்படியே முழு பருப்பெல்லாம் எல்லாம் வெந்து நல்ல சுவையாக இருந்தது. ஆனால் 100 லெட்டர் எழுதிக்கிறீங்க, 99 தான் வந்தது அப்படின்னு லெட்டர் போடுறது. ஐயங்கார் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ஐயருக்கு மூளை அதிகம். ஐயருக்கே மூளை அதிகம். எல்லாருக்குமே எல்லா ஐயருக்குமே மூளை அதிகம். ஐயங்காருக்கு அளவில் கொஞ்சம் அதிகம். இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது. என்ன காரணம்னா அவர் சைவமாக இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சைவமே அவருக்கு அவருக்கு மூளை அதிகம். அதே மாதிரி தான் மிருக புத்தி தான், மிருகத்துக்கு இருக்கிற புத்தி தான். அதுபோல அப்புறம் அடுத்த நாள் வெங்கடாசலத்தில் ஒரு லெட்டர் இருந்தாங்க. அவனுக்கு நீங்கள் அனுப்பின லட்டில் ஒரு லட்டு தான் என்னை வந்து சேர்ந்தது. எந்த லட்டு? இவன் நாராயணா நாராயணா சாப்பிட்டாங்க. அந்த லட்டு தான். இவன் நாராயணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருந்தான்னா போயிருக்காது. அதை புரிஞ்சுங்க. நீங்கள் சாப்பிட்றப்போ அது வள்ளலாக நினைச்சிட்டு சாப்பிடுங்க. அதை விஷமே வச்சிருந்தாலும் விஷம் நழும் பண்ணாது.
கடவுளை நினைக்காம எந்த காரணத்துக்கு சாப்பிடவே கூடாது. நீ எந்த கடவுளையாவது கும்பிடுத்துற, நீ முருகனை கும்பிட்டாலும் தெரியாது, அந்த கடவுள் சைவமானு பாருங்க. ரெண்டு கடவுளும் வேண்டாங்க. நீ கும்பிடுற சாமி சைவமா, கல் சாராயம் சுட்டு இது மூணு கேட்காதான்னு பாருங்க. கோயிலுக்கு 30 போடுறாங்க. சில சாமியெல்லாம் கண்டு கேட்கு, சாராயம் கேட்கு, சுட்டு கேட்கு. அதுக்கு 30 அந்த சாமி கும்பிடக்கூடாது. தனியூரு சிறிய தெய்வலிங்கோயும் கட்டகாரத்திலும் பயந்தேன் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதான் நீ கும்பிடுற சாமி சைவ சாமியா இருக்கணும், குடியார சாமியா இருக்கக்கூடாது, புகை விடுற சாமியா இருக்கக்கூடாது. அந்த சாமியை எங்கேயாவது கும்பிட்டு நீ கும்பிடுற போது சாப்பிட்ற போது நினைச்சு சாப்பிடணும். அதனால என்ன கேட்டது, வள்ளற்பெருமான் ஒரு நாள் இறைவன் நினைக்காம சாப்பிட்டார். ஒரு நாள் தாங்க, ஒரு நாள் தான் 3 வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலை. அது 10 பாட்டு படிக்கிறது. 10 பாட்டு அதை நினைக்காம பாட்டதுக்கு இறைவன் அப்படியே தசையெல்லாம் நடங்க தண்டிக்கப்பட்டது, அப்படி உடம்பெல்லாம் நடக்குது, அப்படி வந்து அடிக்கிறார். ஏன்னா எனக்கு நினைக்காம சாப்பிட்டீங்க. சில பேருக்கு பாதி பேர் நினைச்சு பார்த்தா நினைப்பே வரும். கடவுள் நினைக்காம விட்டுவேன், விபூதி புத்தகம் சாப்பிட்டுவேன், இறைவனை வணங்காமல் சாப்பிட்டுவேன் அப்படியே குச்சி வரும். அதனால இல்லறத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சன்மார்க்கியாக வாழ்ந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவங்க மனைவி இல்லாமல் அந்த அர்த்தம் செய்ய முடியாது. மனைவி இல்லாமல் செய்ய முடியாது. விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரம் திருமணம் 8,000 வருஷத்துக்கு கொண்டு வந்தான். இயேசுநாதர் 31 வருஷத்துக்கு 31 55 வருஷம் 2055 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் வந்து விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே போட்டுக்கிறான். அது அதாவது இந்த ஒரு திருக்குறள் தெற்குலத்தால் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் 5 வருது. இந்த 5ல நடுவு விருந்து இருக்கு. நடுவு தெற்குலத்தால் தெய்வம் விருந்து நடுநாயகமாக வச்சுக்கிறார். இன்றைக்கு அன்னைக்கு பசியாத்திரம் தான். அப்புறம் விருந்தே நின்னா விருந்தினா பசியாத்திரம் தாங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கிறது யார் வந்தாலும் சொந்தக்காரர் வந்தாங்கன்னா சொந்தம் இல்லாதவங்க வந்தாங்கன்னா. ஆனால் பரிமளகர் என்ன சொல்றாருன்னா, சொந்தம் இல்லாதவங்க வந்தால் விருந்து, புதியவரை அப்படிங்கிறது. விருந்துனா புதுசு யாராவது படிக்கலாம். அதே அந்த காலத்தில் ஹோட்டலில் இருக்காது, ஹோட்டல் இருக்காது, சத்திரம் இருக்காது. சத்திரம் கேட்கறது யார் ஒரு ரூம் இருக்காது. பசியோட போனால் ரோட்டில் போனால் அதுக்காக சோறு சமைச்சு தான் அந்த காலத்தில் போய் அந்த தெருவில் கொடி பறக்கும். என்ன கொடி எங்கள் வீட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறது. அப்புறம் வியாபாரம் பண்ணுறவங்களும் போட் எழுதி போடக்கூடாது கிடையாது. அந்த காலத்தில் முத்து வைக்கிறவன் முத்து படம் போட்டு முத்து ஆடிட்டு இருக்கணும், பயிரை வைக்கிறவன் பயிரம் ஆடிட்டு இருக்கணும். அந்த கொடியை பார்த்து தான் மக்கள் போகணும். பருந்தோடு நிழல் சென்றன இயலிசை பயிர் வைப்பாரும் மருந்தினம் இணைய கேள்வி செவிகள் மாந்துவாரும் விருந்து உவப்பி விரும்பாது கம்பல் ஒரு பாட்டு பாடுறாரு. அதுபோல விருந்து அந்த காலத்தில் பசியான போறவர்களுக்கு சோறு போடுறோம்னா அந்த காலத்துல இருக்கு. இன்னைக்கு தேவைதான், நாளைக்கு தேவைதான். அது அப்புறம் பசியை இன்னைக்கு மட்டும்தான் இருக்குது, எல்லா நாளையும் தேவைதான். அது அதனால தான் வள்ளலார் முதல் ஜீவகாயம் கேட்டார். ஆனால் இன்னைக்கு வள்ளற்பெருமான் அவதாரமான பிறகு கணக்கே ஜீவகாந்தி செய்தவர்கள். எங்கே பார்த்தாலும் ஜீவகாந்தி, எங்கே பார்த்தாலும் ஜீவகாந்தி. ஜீவகாந்தினா வடமயத்தோடு போட சட்டம் கிடையாது. கஞ்சி ஊற்றலாம், ஃபஸ்ட்டு கஞ்சி ஊற்றலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் வேணும் கூழ் ஊற்றலாம், அதுக்கு மேலே சோறு கிளர்ந்த சோறு போடலாம், அதுக்கு மேலே செய்யணும்னா சாம்பார் போட்டு போடலாம். இதெல்லாம் செய்யறாங்க. சில பேர் 5ஆம் தரவு படிக்கிறாங்க, சில பேர் 6ஆம் தரவு படிக்கிறாங்க. நீங்கள் எதையும் வேணால் படி, நாங்கள் வேண்டாங்க. நீ 5 படித்தாலும் சரி, 6 படித்தாலும் சரி, அகவல் படி. அகவல் பல பேர் திறந்தோர் படிக்கிறாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் அகவல் ஒரு நாளைக்கு 6 தரம் படிச்சோம். ஒரு நாளைக்கு 6 தரம். நீங்க ஒரு தரம் தான் படிக்கிறீங்க, படிக்கிறா 5 தரம் இல்லையே. நாங்கள் 6 தரம் படிச்சதுனால தான் எழுத்துக்கிற போகிறது. ஒரு நாளைக்கு 6 தரம் படிக்கணும். அப்புறம் அதை விட இல்லை வேற என்ன வேலை விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் வேற வேலை இல்லை.
எங்கேயாவது ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊர் போகும்போது படிச்சுட்டே போவோம். அங்கே போனாலும் படிப்போம். அந்த நீ அகவல் படித்தாலும் இன்னொன்று பார்த்தீங்க, நடந்ததை சொல்கிற ஒரு ஊர் கல்யாணத்துக்கு போனோம். உதயேந்திரன் அந்த ஊர். அவர் நம்ம துறவி கந்தசாமியுடைய பிரதம சீடர். அவர் என்ன மாணவம் போயிட்டாங்க, பின் இல்லை கோவிந்தசாமின்னு ஒரு பேர். அவர் மகள் கல்யாணம். எங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் ஆறுமுகம்னு திருவண்ணாமலை இருந்தார். அவர் பேர் ஆறுமுகம்னு இருக்கிறார். நாங்கள் திருவண்ணாமலை சாப்பாடு போடுறோம்னா அது வேறு ஏற்ற சட்டத்தில் கொத்தவடத்தில் இருக்கிறார். அவருக்கு கல்யாணம். எங்களை கூப்பிட்டார். நாங்கள் பூமலையுடைய அப்புறம் ஆனத்தூர் சின்ன தம்பி அவர், அப்போ இன்னும் யாராவது வேறு எல்லாத்தையும் போனோம். அப்புறம் போய் இரவு எல்லாரும் சாப்பிட்டாங்க. எங்களை சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் ஏன்னா வேண்டாண்டோம். பசி இருந்தது, இல்லையாங்க சாப்பாடு வேண்டாம், நைட் சாப்பாடு சாப்பிடுவேன். அப்புறம் காலையில் எல்லாரும் அகவல் பிடிக்க போனாங்க. அதில் சிவமேன்னு வருது. ஒரு 20-22 அடி சிவமே முடியும் அகவல். அது இது கோட் போட்டது அந்த புத்தகத்தில். அந்த புத்தகத்திலே ஒரு பிரசுமார்க் போட்டது. அதை படியாதீங்கன்னு. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டோம், ஏன் இப்படி அது சிவமேன் படிக்கிறாங்க, சிவமெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு. நாங்கள் ஒன்றும் பேசுகிறோம். அது விழுப்புரம் செய்யக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சது தாலி கட்டினாங்க. நாங்கள் வந்துட்டோம். சாப்பிடலாம். அவன் வீட்டு சாப்பிடலாம். அதை விட கேவலம் ஏதாவது விட்டுமா? சோதனை கிடைக்காது நமக்கு. ஐயா பண்ணதான் சொன்னாங்க. அவனை பிரச்சனை போடுறான்னா மனுஷனாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே ஒரு வண்டியில் வச்சு டைட்டு வந்தேன். இன்னும் பப்பாடிப்படும். அப்படியே ஒரு பழம் 40 ரூபா சொன்னாங்க, வாங்கினோம். அதை அறியல. அப்படியே 2 பழம் கையில் அழிஞ்சிட்டு அதை அரிஞ்சா துண்டுண்டாரு. லேட்டாக கிடக்கு. 2 பழத்தை அழிஞ்சு சாப்பிட்டு வந்துட்டோம். நமக்கு விருப்பம்னா படி, விருப்பம் இல்லைன்னா விட்டு பண்ணலார குறை சொல்லாது. பெரிய ஒரு பாட்டில் பிழை சொல்லணும்னு மனநீதி வாசகத்தில் சொல்கிறாருல்ல. உனக்கு அர்த்தம் முடியல, நீ பேசாமல் இரு. அது குற்றம்னு சொல்லி விடாது. நீ அப்படியே நீ படிக்கிறாங்க வேண்டாங்களே. இப்போ நிறையா பேர் அகவல் படிக்கிறாங்க. அகவல் படிக்கிறாங்க, அப்பா படிக்கிறாங்க, இன்னும் தேவாரம் திருவாதி எல்லாம் படிக்கிறாங்க. ஜீவகாண்டி பண்ணுறாங்க. இதில் யாராவது அருள் அடைகிறாங்கன்னா ஒத்துழைக்காங்க. அப்படி யாரையும் படிப்பாங்க. படிக்கிறதுனால என்ன லாபம்னா, அருட்பாவில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் புள்ளி வைக்கப்பட ஒரு புள்ளி, அந்த புள்ளியை கூட சேர்த்துக்கணும். இப்படி ஒத்தக்குறி போடணும்னா அதையும் சேர்த்துக்கணும், ரெட்டைக்குறி போடணும்னா அதையும் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்துனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதை. அன்புங்கிற விதைங்கிறது ஒவ்வொரு எழுத்து அன்புங்கிற விதை. நிலத்தை 10 உழவு போட்டாங்க. 10 உழவு நிலம் அப்படியே துடிப்புழுதி கப்சா உலகில் பிடித்தெருவும் வேண்டான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த போது ஒரு பிடி எருவு கூட போடாத அளவுக்கு ஊதி வச்சுக்கிறான். அதில் கொண்டு போய் விதையை கொண்டாரு. விதைனா சாதாரணமான விதை இல்லை, ஆதார விதைன்னு ஒரு விதை இருக்கு. சான்று விதைன்னு ஒரு சான்று பெற்ற விதைன்னு ஒரு விதை இருக்கு. நெல் எடுத்து கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தா அவன் தூத்தி பார்ப்பான். அதுக்கு மார்க் இவ்வளவு தாங்க பொறுமை பண்ணிவான். இல்லை 75 ரூபா பொறுப்பான். அவனுக்கு ஒரு 1000 கொடுத்தோம்னா 100 போட்டுருவான். ஆதார விதைன்னு ஒரு விதை இருக்கு. அந்த விதையை 100 போட்டால் 100 முளைக்கும். அருட்பாவில் இருக்கிற அத்தனையும் முளைக்கும். அதுல பதிலே கிடையாது. 5ஆம் திருமுறை இருந்தாலும் பதில் இல்லை, 6ஆம் திருமுறை இருந்தாலும் பதில் கிடையாது, வசனமா வந்தாலும் பதில் கிடையாது. பூரா நெல் மணி விதை போட்டாச்சு. உழவு ஓட்டுந்து எத்தனை 10 உழவு. வேலி கெட்டியா போட்டிருக்குது. உரமெல்லாம் போட்டாச்சு. 100 விதை முளைக்குது. தண்ணி ஊற்றல.
என்ன சொல்லிட்டாரு? யாராவது அகவல் படிக்கிற போது அற்பா படிக்கிற போது அழுதுக்கிறீங்களா? நான் அழுதேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக படிச்சுட்டு நீ அதெல்லாம் தப்பு இல்லை. விதையை போட்டு வை, போர் காலத்துக்கு மனது வை. விதை போட்டு விதை போடாது விட்டு பெறக்கூடாது. விதை போட்டது எங்களுக்கு தெரிஞ்சு அகவல் படித்து அழுந்தவரை நான் ஒரு ஆளைத்தான் பார்த்தோம். மனப்பாடம் பண்ணால் நிறையா இருக்கிறாங்க. இந்த பட்டத்தூர் ஒருத்தர் இருக்கிறார், மூச்சு விடாமல் சொல்லுவார், ஒரே எழுத்துப்படுவார். சிதம்பரத்தில் இருக்கிறார், அப்போதான் அப்படி புத்தகத்தை ஒன்றுமே கண்ணமூட்டு வந்தால் சொல்லி தான் 1996 சொல்லி தான் முடிப்பார். அப்படியெல்லாம் பார்த்தாரு. எங்களுக்கு தெரிஞ்சு அகவல் படிக்கிற போது அப்படியே கண்ணீர் தாராரையாக ஒழுங்கினாலும் ஒரே நபர் தான் பார்த்தோம். அவர் தான் சீனி சண்டையப்படும். நீங்கள் பார்த்தீங்களே இல்லையோ, நாங்கள் பார்த்தோம். அவர் அங்கே இருக்க தான் காலையில் 6 மணிக்கெல்லாம் கல்பட்டை என் சமாதியில் போய் உட்காந்துருவார். கையை நீட்டால் தான் கண்ணீர் ஒழுகிட்டு. கண்ணீர் வராத வழிபாட்டிலே ஆண்டவனை காண முடியாது. தண்ணீர் எப்படி நம்ம முகம் தெரியுதோ, தண்ணீர் டம்ளர் வச்சு மோந்து பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு அதை பார்த்தீங்கன்னா முகம் தெரியுதா இல்லையா? அதுபோல் கண்ணீரில் கடவுள் தெரியாது. நீங்கள் எல்லாம் விதை போட்டு விதை போட்டு விட்டுருக்கீங்க. எப்போ முளைக்கிற முளைச்சிட்டு போது சும்மா படித்து தண்ணுங்க. எல்லாம் 6 கிலோமீட்டர் எத்தனை ஐயா முற்றோதரை எத்தனை தடவை 120 தடவை முற்றோதரை படிக்கிறது. முற்றோதரை 120 தடவை. அதெல்லாம் இன்னும் ஒன்றும் முளைக்கலையே. எப்போ முளைக்கு ஒரு காலத்துக்கு அழுகாமையாக போய் இந்த பிறகு இன்னொரு கிடக்குது. என்ன கட்டமாக போச்சு விதை போட்டு வைப்போம். அதனால கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இல்லறம் நடத்தினாத்தான் அந்த தர்மம் நடக்கும். கணவன் இல்லாமல் மனைவியும் செய்ய முடியாது, மனைவி இல்லாமல் கணவன் அறம் செய்ய முடியாது. 2 பேரும் சேர்ந்து செய்யணும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத ஊனிட்டாலும் உப்பே இல்லாமல் கூட விட்டாலும் உப்பதே அமிர்தமாகும் பேரு, அமிர்தமாகும் பேரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இயற்கையான உறவுன்னு ஒன்று இருக்கு. இயற்கையான உறவுல இயற்கை உணவு. இயற்கை உறவுன்னு என்னன்னா நம்முடைய மனைவி இயற்கையாக நமக்குன்னு வாக்குப்பட்டவன் மனைவி இயற்கையான உறவு. நமக்காக ஒரு மகன் வர்றான், அவன் இயற்கையான உணவு. நம்முடைய குழந்தை இருக்காதுல இயற்கையான உணவு. உறவு. நாம் ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறோம், இதெல்லாம் செயற்கை. இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் வந்திருக்குது. நம்முடைய ரத்த கலப்பு உள்ளதில் நம்முடைய அண்ணன் தம்பி இருந்தாலும் அதெல்லாம் விட நம்முடைய ரத்த கலப்பு வருதில்ல. நம்முடைய மகன் பேர பேச்சு தான். இதுதான் உண்மையான உறவு. இது இயற்கை. இந்த இயற்கையான உறவை செயற்கையாக உறவு நம்ம நிலமெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அது யாரு கேட்டால் கொடுக்கலாம். நமக்கு என்ன நிலம் வேணுமோ எடுத்துக்கலாம், வீடு வேணுமோ எடுத்துக்கலாம், அப்படியே கொடுக்கலாம். ஆனால் இயற்கையான வந்த உறவு கொடுக்க முடியுமா? 4 பையனை கண்ட சிறதனுக்கு 4 பையன். 4ல் ஒருத்தனை கொடுன்னு கேட்டான் மற்றவன். அதுக்கே அவன் மயங்கி விழுந்தான். சிறுவர்கள் 4வரில் கரிய செம்பல் ஒருவனை அழித்திடுதி அப்படின்னா 4 பேர் ஒரு ஆளை கொடுன்னு கேட்டான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கேட்கல. அதுக்கே அவன் கீழே மயங்கி விழுந்துட்டான். ஏன்? அது உரிமையான இயற்கையாக இருக்கிறது. அதை யாரும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க கூட கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் 63 நாயன்மார் ஒருத்தர் எதையே கேட்டாலும் கொடுக்கறதுக்கு வருத்தப்படுத்தாரு. எதையை கேட்டாலும் கொடுத்துருவோம். வீட்டை கேட்டாலும் சரி, நிலத்தை கேட்டாலும் சரி, எதையே கேட்டாலும் இல்லைன்னு சொல்ற பழக்கம் அவர்கிட்ட இல்லை. அப்படி ஒரு விரதம் எடுத்திருந்தார். ஒரு சாமியார் வாராரு. அவர் என்ன கேட்டாரு, நீ யாரு எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு நீ ஒரு விலை கொடுத்துட்டு கிடையாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா வந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, சுவாமி என்னிடத்துல ஏதாவது எது இருக்குதோ யாது ஒன்றும் என் பக்கம் உண்டாகி அது அடையவர் உடைமை. ஏதாவது ஒன்று என்கிட்ட இருக்குதுன்னா அது உங்களுடைய உடமை தான். எனக்கு அதில் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க. கேளுங்கன்னு சொல்றேன்னு மனைவி கொடுங்க. யாராவது கொடுப்பாங்களா?
இதை கேட்டோடனே அவர் என்ன பண்றாரு, இருக்கிறத கேட்டாரேன்னு சந்தோஷப்படுறாரு. இல்லாத கேட்டது என்ன பண்றது, இல்லாத கேட்டதை கொடுக்க முடியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறத கேட்டாரு. யாது ஒன்றும் என் பக்கம் உண்டாயில் அது அடியவர் உடமை ஐயமில்லை நீர் அருள் செய்யும். இது சந்தேகம் இல்லாம எதுனா விருப்பம் கேட்டாரு. இருக்கிறத கேட்டாலே அளவில்லாத சந்தோஷம் இருக்கு. உள்ள போனாரு, மனைவியை பார்த்தாரு. பின்னே உன்னை இந்த அடியவருக்கு கொடுத்தேன் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் நம்ம கலங்கினாங்க, ஒரு நிமிஷம் கலங்கினாங்க, திகைத்து நின்னாங்க. சரி, அவருடைய எண்ணத்தை நாம நிறைவேற்றணும். அவருடைய எண்ணம் எதுவோ அதை நிறைவேற்றணும். அவர் என்ன செய்யறாரு, யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு ஒரு விரதம் பெற்றிருக்கிறார். அதாவது கற்பு என்பது சொற்கரம் பாவை. கணவன் என்ன சொல்றாரு அதை செஞ்சிடணும். எல்லாம் இந்த காலத்தில் கற்பாவது ஒன்றாது காலம், அது ஒரு காலம் அப்படி இருந்தது காலம். ஆனா திகழ்ச்சி நின்னாங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, என் உயிருக்கு ஒரு நாளா நீங்க சொல்றதை செய்யறத தவிர எனக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு கணவனுடைய திருவடியை விழுந்து கூப்பிட்டு போய் அடியாருக்கிட்ட நின்றாங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்ப வந்திருக்கிற அடியார் என்னுடைய உடம்புக்குரியவர், என் உயிருக்கு நீங்க தான் சொன்னீங்க, அதை யாரும் மாற்ற முடியாது. அதனாலதான் என் உயிருக்கு ஒரு நாளாகிறாங்க. அந்த ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றிருக்க தன்னையே கொடுக்குறாங்க. வார்கள் இப்படிமா அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்றது. இதை செய்யாட்டின்னு சொல்ல கணவனுக்கு அடங்கியாது நடக்கலாம். இந்த காலத்தில் அடங்கி நடக்கலாம்ல, கணவனா ஒரு மதிக்கலாம்ல, ஒரு பொருளா மதிக்கலாம்ல. காலம் எப்படி மாறுதுன்னு பாரு. அப்படி அங்கே எப்படி இருக்கிறாங்க. அப்புறம் உடனே அவர் என்ன சொன்னாரு, இது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள பூரா தெரிஞ்சுன்னா சொந்தக்காரன் பூரா தண்ணி கட்டி தூக்கி வர அடிக்கிறது. இவங்க எல்லாருக்கிட்ட என்னை பாதுகாப்பாக கொண்டு விடு அப்படிங்கிற கூட்டிட்டு போறாரு. ஊர் பூரா திரண்டு வருது. திரண்டு வந்து அத்தனை வேலையை அடிச்சு ஒத்துறாரு. இவர் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு கீழே விழுந்து கூப்பிட்டு சரி போயிட்டு வாங்க. இந்த போற போது நிறைய வாராங்கல்ல. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இந்த முனிவர் பயந்த மாதிரி நடிக்கிறார். அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க, முனிவரே அஞ்ச வேண்டாம், வியற்பகை வெல்லும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அம்மா வந்திருக்கிற அடியாரை கணவனாக ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். இதுல எப்படி புரியுதுன்னா, கணவனுடைய பேரை மனைவி சொல்ல மாட்டாங்க. இந்த அம்மா பேரை சொல்றாங்க. பேரை சொல்றதுனால இவரை விட்டுட்டு அவர் ஏற்றுட்டாங்கன்னு மனப்பூர்வமா அவனை ஏற்றுட்டாங்கன்னு அர்த்தம். அது அடுத்து அப்புறம் இன்னும் தூரம் போச்சு. போன உடனே அந்த முனிவர் அப்படியே பயப்படுறாரு. அதாவது நம்ம பயப்படுறாங்க. அப்புறம் இந்த பார்த்தல் வேறு, காணுதல் வேறு. பார்க்கிறது இந்த கண்ணால் பார்க்கறது, காணுதல்ங்கிறது உள்ளத்துல அறிவால காணுதல். அதாவது திருமந்திரத்துல முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அப்படிங்கிறார். அவனை மூடனுங்கிறார், கண்ணால் இந்த கண்ணால் பார்க்கிறவன. ஆனா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மதுரையில் இருக்கிறவெல்லாம் எட்டு தவணை செஞ்சாலும் தெரியல. அத்தனை தவணை செஞ்சுக்கிறான் மதுரையில் இருக்கிறவன். பரஞ்சோதி புலிவர் ஞானக்கண் கொண்டே அன்றி நாடரின் ஜோதி மன்னோர் ஊனக்கண் கொண்டு காண உடன் விளையாடல் செய்தான். அவன் எத்தனை தவம் பண்ணிக்கிறாங்க மதுரையில் இருக்கிறவர்கள். சாகர் கூட அதெல்லாம் மதுரைக்கு போயிட்டு வந்துருக்கு. மதுரை போகாத யாராவது இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு மதுரை போய் அந்த மண்ணை மிதிச்சு வரும். அவ்வளவு பெரிய புண்ணியஸ்தலம் மதுரை. அதனால பரஞ்சோதி முனிவர் ஞானக்கண் கொண்டே என்று நாடரன் ஜோதிங்கிறார். கைலாயத்துக்கு இல்லாத பெருமை மதுரைக்கு. கைலாயத்தை சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆனாரு, இப்ப ஆண்டு கொண்டிருக்கிறாரு. மதுரை சிவபெருமானான மலையத்தூர் பாண்டியனார் பிறந்து மதுரை ஆனார்.
அப்புறம் அம்பாள் தடாரக பிராட்டியா பிறந்து மதுரை ஆண்டாங்க. முருகன் உக்கிரகுமாரனா பிறந்து மதுரை ஆண்டாங்க. தாய் தந்தை மகன் 3 பேர் ஆண்டது மதுரை மட்டும்தான். வேற எந்த நகரத்துக்கு அந்த பேர் கிடைக்கலையே. அதனாலதான் 11 பேர் அப்படி பாடுறாரு. ஞானக்கண் கொண்ட நாடரின் ஜோதி மன்னோர் ஊனக்கண் கொண்டுங்கான உடன் விளையாடம் செய்தான். இந்த கண்ணாலே பார்க்க மண்ணு சுமந்தாரு வந்து மண்ணு சுமந்தாரு. அதுபோல இந்த முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அப்படி நான் பார்க்கின்றேன். அப்பங்க இளையான்குடிமார் என்ன சொல்றாரு? மறைமுனை அஞ்சினான் போல் மாதினை பார்க்க பார்க்கிறாரு. இதுல என்ன இருக்குன்னா, இந்த இவர் ஏற்றுக்கொண்டிருந்தனால்னா இவர் பார்த்திருக்க கூடாது, நோக்கணும். ஒரு கணவன் மனைவி பார்க்க கூடாதுங்க, நோக்கிறத கணவன் நோக்கிறத உரிமை. அவளும் நோக்கினால் நோக்குதல். திருக்குறள் காமத்து பால நிறைய நோக்குதல் வருது. அப்ப இவர் ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். நோக்கியிருந்தாருன்னா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். மறைமுடி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க இறைவனே அஞ்ச வேண்டாம் பகை வெல்லும் அப்படிங்கிறான். உடனே இவங்கெல்லாம் வேகமா ஓடி வராங்க. அப்புறம் உடனே எல்லாத்தையும் அழைத்து வந்து விட்டாரு. கொஞ்சம் வழி அனுப்பிட்டு வராரு. திருப்பி வரும்போது பார்க்காம திரும்பி பார்க்காம வராரு. மனைவி மேல பாசம் இருக்கிற திரும்பி பார்ப்பாரு. நம்ம மனைவி போறாரு, கடைசி ஒரு தரம் பார்த்துக்கலாம், இது போயிட்டு எப்போ வரான்னு பார்த்துக்கலாம்ல, பார்க்கவே இல்லையே. சரி, நம்ம கணவன் இத்தனை நாள் நம்ம கணவனோட வாழ்ந்து நம்ம இன்னைக்கு சாமியார் கூட போறோமே, நாமளாவது ஒரு நாளைக்கு அதை பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம், திரும்பி பார்த்துக்கலாம்னா நம்ம அவளும் பார்க்கல. உடனே இவரு இயற்பகை முனிவா ஓதம் இன்று நீ வருவாயோதம் அயற்பிலாதவனே ஓதம் சேர்க்கரும் செய்த திறனே ஓதம் ஓதம் சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்கிறார். ஒரு திருக்குறள் இருக்கு, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான் இந்த திருக்குறள். இதுல ஒன்று என்னன்னா, சேர்க்கரிய செய்வார் பெரியன்னு சொல்லிட்டு அதோட விட்டுருக்கணும். இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள பிற தாத்தா பாட்டுக்கிறாரு காமாட்சியா, இவர் மட்டும்தாங்க அதிகமான வயசானவர் சொன்னா அதோட விட்டுற வேண்டியது. விட்டுறப்படாத விடணும். இவர் மட்டும்தாங்க அதிக வயது உள்ளவர் சொன்னா விட்டுற வேண்டியது. மற்றவங்க எல்லாரும் இவர் வயது இல்லாதவன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டியது இல்லையா? செயற்கரிய செய்வார் பெரியர் அப்புறம் அதோட கதைக்கிற வேண்டியது. அதுக்கு அப்புறம் சிறியர் செயற்கரிய செய்யலாம் ஏன் சொல்றாரு? சொல்லக்கூடாது, வேண்டியதில்லை. அப்ப ஏன் சொன்னார்னா, இது செயற்கரிய செய்வார் பெரியர்னா அந்த பெரிய செயலை செத்துனா என்ன செஞ்சது, அப்புறம் செஞ்சது, அது நம்ம செய்ய முடியுமா? நம்மளால முடியாது. அது அருளாளர்கள் செய்யற வேலை. முதலில் உண்ட பாலகன் நாம் எழுப்ப முடியுமா? பாவதிக்கு செத்தல் நாமே வருமா? வராது. அது நம்மளால முடியாது. இந்த சிறியர் செயற்கரிய செய்கிறார்னா இடையே இன்னொரு வார்த்தை இருக்கு. இன்னொன்று சொல்ற கேளுங்க. ஒருத்தரே அரசாங்க அனுமதி வாங்கி ஒரு அணை கட்டுறாரு. அரசாங்க அனுமதி வாங்கி நான் கூட சொல்ற, இந்த சாத்தனை ஒரு டேம் கட்டினாங்க காமராஜர் காலத்தில். தமிழ்நாட்டுக்கிற டேம் பூராமே அவர் காலத்தில் கட்டிருந்தான். அதுக்கு முன்னே ஒரு டேம் கிடையாது. சாத்தனை ஒரு டேமை கட்டினாங்க, கட்டி முடிச்சாச்சு. அந்த இன்ஜினியர் வந்துட்டாரு முதல்வர் பார்க்கறதுக்கு. இவர் பார்க்கறதுக்கு அனுமதியே தரமாட்டேங்கிறார். ஏன் காரணம்னா பணம் பத்திரின்னு கேட்பான்ட்டு. பணம் பத்திரின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட வேலை மற்ற ஒரு வாரமாக காத்து கிடக்கிறாங்க. அவர் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு, அந்த பாத்ரூம் டேம் கட்டி முடிஞ்சு அவங்க பார்த்து ஏதோ சொல்றதுக்கு வந்துக்கிறாரு. சரி கூப்பிட போட்டார். உள்ளே போனார். என்னப்பா கட்டி முடிஞ்சுதான்னு கேட்டார். முடிஞ்சுதுங்க. சரி வேற என்ன? அது கட்டது போக பணம் மிச்சம் இருக்குதால என்ன செய்யறதுன்னு கேட்கறதுக்கு வந்தேன். எங்கேயாவது ஒரு இன்ஜினியரை பார்ப்பீங்களா? இது கேட்டோடனே அந்த மிச்சப்பட பணத்தை வச்சு இன்னொரு டைம் எங்கேயாவது கட்ட போனார்.
இந்த சாத்தனூர் டேம் கட்டின பணத்தில் கட்டுறதுதாங்க வீடூர் டேம். இப்படி அந்த காலத்தில் இன்ஜினியர் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு நேர்மையான இருந்துக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆளை பார்க்க முடியுமா? எங்க கிடையாது. காமராஜர் காலகட்டத்தை இப்படிதானே கட்டியாச்சு. அது செயற்கரிய செயல், அது செயற்கரிய செயல். அதுலேருந்து தண்ணி வருது, வாய்க்கால தண்ணி வருது. அந்த தண்ணியை பாய்ச்சி கரும்பு விளைய வைக்கலாம், நெல் விளைய வைக்கலாம், மஞ்சள் விளைய வைக்கலாம், என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யலாம். இது யார் வேணா செய்யலாம். இந்த அணை கட்டுறது செயற்கரிய செயல். இந்த அணையிலிருந்து தண்ணி வருவாரு, அதை பார்த்து கரும்பு நெல் விளைவிக்காம படுத்திருக்கிறான் பாரு, அவன் தான் சிறியவன். அதிலிருந்து பயிர் செய்யறான் பாரு, அது இடையில இன்னொருத்தனுங்கிறான். அதாவது சிறியவன் பெரியவன் உரியவன் ஒருத்தனுங்கிறான். நட்பு பகை நொதுமல். நட்புன்னு ஒண்ணு, பகைன்னு ஒண்ணு, நடுவர் இருக்கிறான் நொதுமல். இவன் தான் அந்த தண்ணியை விளைவிச்சு என்ன பண்றான்னா அவனோட பயனை அனுபவிக்கிறான். இந்த தண்ணி வந்து பயன்படுத்தூகிறான் பாரு, அவன் தாங்க சிறியவன். திருவள்ளுவர் சொல்ற சிறியவன் அவன் தான். அதாவது தன்னால் முடிஞ்ச செயலை செய்யாமல் தூங்குறான் பாரு. தண்ணி வயலுக்கு வருது, நெட்டு விளைய வைக்கலாம், பயனை அனுபவிக்கலாம், செய்யாமல் தூங்குறான் பாரு, அவன் தான் சிறியவன். இந்த செயற்கரிய செயலை செய்யாதான் தெரியவன் இல்லை, அவன் கூட செய்ய அவனால் செய்ய முடியும் செயலை செய்யாமல் தூங்குறானு. நல்ல பொழுதை எல்லாம் பாடுறான்னு ஒருத்தர். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெட்டவன் நாடு கெட்டான்னு வருவார். அதுபோல அந்த மாதிரி இந்த நாயனார் அம்மையார் இதை சொல்ல திரும்பி பார்க்கல. எரிவா ஓலம் ஓலம்னு படி கந்த புராணத்தில் முருகன் நினைச்சு தேவர்கள்லாம் ஓலப்படுறாங்க. மூவர்கள் முதல்வா ஓலம், முக்கண்ணன் முதல்வா ஓலம் அப்படிங்கிறாங்க. எந்த பொருளை தேவர்கள்லாம் ஓலமிட்டு கூப்பிடாங்களோ அந்த ஓலமிட்ட பொருளை நீ ஒரு நாயினால ஓலமிட்டு கூப்பிடுது. ஓலம்னா எனக்கு அபயம், என்னை காப்பாத்துன்னு அர்த்தம். சிவருமான அதை சொல்லாம ஒரு பார்வையாலேயே முப்புறத்தை அழைச்சவர், காமனை கண்ணால் எரிச்சவர், இவருக்கு என்ன அபயம் வந்தது? உடனே என்ன ஆபத்து வந்ததோ அப்படின்ட்டு ஓடுறாரு. இருந்து ரெண்டாவது எவனாவது போயிட்டாரு என்னமோ அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஓடுறாரு. இங்கிருந்து ஓடுனா அப்படி சிவபானத்தில் காட்சி கொடுக்குறாரு. இறைவன் சிவபானத்தில் கொடுக்குறாருங்க. ஒரு கணவன் மனைவி, கணவனுடைய எண்ணத்தை நிறைவேறதுக்கு மனைவி ஒரு எவ்வளவு ஒத்துழைக்க வேணும், தன்னையே தியாகம் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்தது நம்ம நாடு. இதெல்லாம் கற்பனை கதை இல்லை, நடந்தது. ஊர் காவிரி மட்டும் தான் நடந்த கதைகள். அதுபோல கணவன் மனைவி அவ்வளவு ஒற்றுமையாக கருத்துரிமித்த காதலராக இருந்துக்கிறாங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதுபோல இந்த காலத்துக்கு ஏற்றாப்புல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாவே இறைவன் அங்கே தேடி வந்துடுவார். நாயன்மாரில் 63 பேரில் எல்லாரும் வீட்டுக்கு இறைவன்காரும் தேடிட்டு போனார். இறைவன் தாங்க போனார். அவங்க யாரையும் தேடிட்டு போனதான் சரித்திரத்திலே இல்லை. நாயன்மாரில் யாராவது இறைவனை தேடி இறந்தாங்கன்னா இல்லையே இல்லையே. அவர் தான் போறார் எல்லாரும் வீட்டுக்கு. 2-3 தரம் போறாரு ஒரு வீட்டுக்கு. திருநீலகண்ட வீட்டுக்கு 3 தரம் போறாரு. முதல்ல ஒரு தடவை ஓட்டை கொடுக்கறதுக்கு போனாரு, அப்புறம் ஒரு தடவை ஓட்டை கேட்கறதுக்கு போனாரு, அப்புறம் ஒரு தடவை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற கூப்பிடுறாரு. இதுபோல கணவன் மனைவியாக இருந்து சன்மார்க்கத்தில் மரணமில்லா பெருவாளுடைய உடம்பு நினைக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்றது கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் மரணமில்லா பெருவாளோட அதை சாத்தியமே கிடையாது. கல்யாணம் அந்த வல்லநாத ஒரு குடும்பம் சொல்றாரு, அந்த குடும்பமாக போகணும். நிலையூர் நிராசையாம் இருகுலப்பெண்ணில் முதல் எடுத்துள்ள ஒரு குடும்பம் எப்படி போகணும்? மரணமில்லா பெருவாள் அடையோடு ராசிக்கிறவர்கள் சொல்றாங்க. சன்மார்க்கமாக வாழ்றோன்னா சைவமாக இருக்கணும், வல்லனாக இருக்கணும். அந்த சன்மார்க்கம் நீ படிக்கலாம், பாடலாம், பேசலாம், எதிர்த்து சாகலாம், அவ்வளோதான். மரணமில்லா பெருவாள் அடையணும்னா நாங்கள் சொல்றதை செய்யணும். வள்ளலார் என்ன சொல்லிக்கிறார்? முதல் எடுத்துடனே வள்ளலாருடைய வாழ்க்கையில் என்னன்னு சொல்றாரு? அற்புத ஜோதி தான் முதல்ல பாடல் பாட்டு தெய்வமும் பேருங்க, தெய்வமணி மாலைன்னு பேர்.
அவர் வாயை திறந்து தெய்வம் தெய்வம்ங்கிற சொல்ல எங்கேருந்து வருது தெரியுமா? தீயிலிருந்தே சொல்ல வருது. அப்பு தேயு வாயும்பாங்க. தேயினா தீயின்னு அர்த்தம். தேயினா தீயின்னு அர்த்தங்க. தெய்வ மணிமாலே அப்போ தீ தானே வல்லதான் சொல்கிறது. தீ தானே. ஜாதிங்கிறது என்ன? இப்படி போட்டு ஜா போட்டு இந்த பிறகு கால் போட்டு போட்டால் ஜாதி ஆயிடு. அது பக்கத்தில் பெட்டக்கொம்பு போட்டிருக்கணும். ஜாதியை நெருப்ப வச்சு எரிச்சாச்சு, ஜோதி ஆயிடுது. அது எடுத்து அப்படியே இருக்கு. ஜாதி அப்படியே ரெட்டகம் போட்டு ஜோதி ஆயிடுது. அதுபோல திருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா சிவம்னு அர்த்தம். திருங்கிற சொல்லுக்கு சிவம். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்றாரு, சிவமே பெரும் திரு எய்திக்கிறேன். நான் ஒன்றும் சிவமே ஆகிற நிலை நான் அடையலையே. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்னை சிவமாக்கி கொண்டது பாரீர். சிவமாக்கி கொண்டது பாரீர்னா நான் ஒன்றும் சிவம் ஆகலையேங்கிறாரு. இவர் ஆகிட்டே இருக்கிறாரு. வள்ளலாக சிவமாக்கிட்டார். அவரு மாணிக்கவாசகர் இன்னும் ஆகல. சிவமே பெரும் திரு எய்திக்கிறேன். அப்ப திருவோங்குங்கிறதுல சிவமோங்குன்னு அர்த்தம். முதல் வார்த்தையே சிவமோங்கு சொல்றாரு வள்ளலாரு. சிவமோங்கு திருவோங்கு சிவம் வந்துட்டார். அற்புத ஜோதியாளர் வந்துட்டார். தெய்வம் தீங்கு சொல்லி அற்புத ஜோதியாளர் வந்துட்டாரு. அந்த திருவிழா சிவம் வந்துடுது. சுத்த சிவம் ஒன்றே என் நாணயங்கிறார். அந்த திருங்கிற சொல்ல சிவம் வந்துடுது. அடுத்த சொல்லே தர்மசாலை இருக்கிறார். புண்ணிய செயலோங்கு. அடுத்த செயலே அடுத்த சொல்லியே வந்து தர்மசாலை. புண்ணியம் என்பது ஜீவகாலத்தில் ஒன்று. அப்புறம் என்ன? திருவோங்கி புண்ணிய செயலோங்கி. அப்புறம் அன்பு அருள் திறல். புண்ணிய செயலோங்கினா அன்பு வந்துரு. அன்பு வந்துரு. அப்புறம் அருள் வந்துரு. அன்பு தானே அருளையும் கிடைக்கணும். நீங்க அன்புங்கிற கதையை போட்டீங்கன்னா அருள் முளைச்சிடும். இந்த ஒரு நூல் இருக்காதுன்னா அறநெறிச்சாரம் ஒரு நூல் இருக்கு. அறநெறிச்சாரம் அதுக்கு பேர். அது என்ன சொல்றது? இன்சொல் விளை நிலமா. இனிமையாக பேசுறத விளை நிலம். இன்சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக. வன்சொல் களைகட்டி வாய்மை எரிவெட்டி அன்பு நீர்வாக்கி அறப்பையில் செய்யப்படுகிறார்கள். அது ஒரு பாடல். அந்த கண்ணீர் போன அன்புங்கிற அந்த விதையிலிருந்து அருளுங்கிற செடி முளைக்கு. அதே சிவபிரகாசாய் 4 மணி மாலையில ஊன்றிய அன்பாம் நித்தில் சிவம் எனும் வெண்முளை தோன்றி வளர்ந்து கருணை மலர்ந்து மீட்பு என்ற திருவாசகத்தை பற்றி சொல்றது. ஊன்றிய அன்புங்கிறார். எல்லாருடைய இதயத்திலே அன்புங்கிற விதை இருக்கு. அந்த அருளுங்கிற தண்ணி பாயம். ஊற்றெழும் கண்ணீரனால் உடம்பு நயம். தேவராஜ் பாடுற போது நேரத்தில் அழுதாரு. அவ்வளவு ஒன்றி பாடுறாரு. சில நேரத்தில் அறியாம கண்ணீர் வந்துடுது. மற்றவங்க கேட்கறக்காக பாடுறது, இறைவன் கேட்கறக்காக பாடுறாரு. அதனால கண்ணீர் வருது. அதுபோல அந்த நாம செய்யற போது வள்ளல் பெருமான் முதல் வாயில் இருந்ததே சிவம்ங்கிற சொல்லிட்டாங்க. அற்புத ஜோதிக அந்த ஜோதிக சொல்லி தெய்வம்ங்கிற சொல்லி அது ஜோதிதான வருது. தெய்வம்ங்கிற சொல்லி நெருப்பிலிருந்து தான் வருது. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பு அருள் திறனோங்கு செல்வம் போங்க. அன்பு வரணும், அருள் வரணும். அது வந்து அந்த அன்பு அருளை வச்சு ஜீவகானம் செய்யக்கூடிய திறமை வரணும். எல்லாரும் ஜீவகானம் செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. எத்தனை மடப்படையில் வச்சுருக்காங்க ஜீவகானம் செய்ய முடியாதுங்க. ஒருத்தர் ஒரு பெரிய கல்யாணத்துக்கு அறிவித்தார். ஏராளமாக அந்த கூட்டம் கூட்டிட்டாங்க. சோறு போட முடியல. எல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க. கல்யாணத்துக்கு ஊரா வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரம் வந்தால் பரவாயில்ல. ஊரா திறந்து விட்டாங்க. சாப்பாடு போட முடியல. அப்புறம் என்ன செய்யணும்? அறிவிச்சவர் யாருக்கும் தெரியாமல் போட வேண்டியதாக போச்சு. எல்லாராலையும் முடியல சோறு போடுறது. யாரோ ஒரு அந்த புண்ணியம் பண்ணிப்பாங்க. கோயம்புத்தூரில் சுப்பிரமணியம் ஒருத்தர் போட்டார். ஒரு நாளைக்கு 20,000 பேர். ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு சாப்பாடுனா சாதாரணமான சாப்பாடு. ஒரு சாப்பாடு 150 ரூபா 200 ரூபா. அப்பேற்பட்ட சாப்பாடு எல்லாம் ஏழைகளை அட்டை போட்டு சாப்பிட பூரா பழக்காரம் பண்ணி சாப்பிட்டாங்க. அத்தனை காலம் இல்லை. அந்த
அந்த கார் நிற்கிறமே 500 பேர் நிற்கலாம், கார் அவ்வளோ வேணும். அப்படி போட்டால் ஒரு வருஷத்துக்கு முன்னே இறந்து போனார். அதுக்கு பிறகு அது நடக்கல இல்லையே தெரியல. பணமே இருந்தாலும் அந்த அறம் செய்கிறதுங்கிறது எல்லாரையும் முடியும், யாரும் ஒரு சிலரால முடியும். அதனால வள்ளலார் அந்த தெய்வமணி மாலையில் உள்முகம்னு ஒரு முகம் சொல்றாரு. தன்முக தீயமணி, உள்முக தெய்வமணி, ஷண்முகன் தெய்வமணிங்கிறார். ஷண்ணுன்னா 6ன்னு ஷண்ணுங்கிற சொல்லிக்கிட்டா சாணா போட்டு 3 சுழி போடணும். ஒரு சுழி போடல, பார்த்து புத்தகத்தை போய் பாருங்க. 3 சுழி போட்டது 6 முகம் நடக்கும். அப்போ இதுக்கு இடையில இங்கே 2 முகம் இருக்கு. தன்முகம் தீயவன், உள்முகம்னு. இது என்ன? அப்புறம் முருகனுக்கு அப்புறம் அது அங்கே 6 முகம் சொல்லியாச்சு. அப்படி இதுக்கு முன்னே 2 முகம் சொல்லிக்கிறாரு. அது எதுக்கு? அது இந்த 6 முகத்தை பார்க்க வேணா உன்னுடைய முகம் இந்த நிலையில் வரணும். தன்முகம்னா குளிர்ந்த முகம். யாரை பார்த்தாலும் குளிர்ந்த முகத்தோட இனிமையாக பேசணும். இனிமையாக பேசணும். இனிமையாக பேச தெரிஞ்சாலே அதே ஒரு பெரிய தர்மம் தான். திருவள்ளுவர் சொல்லுது, திருமூலர் சொல்றாரு, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுவை, யாவருக்குமாம் உரை நானே ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை பேசப்போ. நான் ஒரு ஊருக்கு போவோம், அந்த ஊர் பேர் கோடாலிக்கர் கூட்டு பேர். ஒரு சிலருக்கு அந்த ஊர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஜெயங்கொண்டத்துலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் இருக்குது. அந்த ஊரில் கோவிந்தராஜன் பிள்ளைன்னு ஒரு பிள்ளை இருந்தார். நாங்கள் பிள்ளையார் சேர்த்து அங்கே பேச போவோம். அங்கே போய் பெஞ்சுமே உட்காரு, பானெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. வர்றபோது ஒரு செம்பு தண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு செம்பு தண்ணி கொண்டாந்து குடிச்சிட்டு இந்த சாமியை குடிக்க விட்டாங்க. குடிச்சுட்டா சாமியை எப்போ புறப்பட்டீங்க, எப்போ வந்தீங்க கேட்பாங்க. தண்ணியை குடிச்ச பிறகு இது எல்லாம் செய்ய முடியாதா? ஆனால் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய ஒன்று சோறு கருமம் போட வேண்டாம். தண்ணியை குடி, முதல்ல குடிக்கிட்டு தண்ணியை கூட இது செய்யக்கூடாதா? இதே லால்பேட்டையில் வந்திருந்தா சின்னத்தம்பி நாட்டார்னு ஒரு பேர், சிவனர்கள் திருக்குறள் செயலாளர். தினந்தோறும் மத்தியானம் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடாமல் சாப்பிட மாட்டாங்க. மத்தியான சாப்பாடு யாராவது ஒரு ஆளுக்கு போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணு, அந்த அம்மா பேர் சின்ன பொண்ணு, அவர் பேர் சின்ன தம்பி. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் போயிட்டோம். எங்களை பார்த்தோன்னா சாமி வாங்க 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 அப்படின்னாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் அடியார காணவே, வழக்கமாக 3 பேர் வருவாங்க. ஒருத்தர் காண, சாமியை வந்துட்டீங்க, இந்த பெஞ்சில் உட்காரு, கொஞ்சம் சாப்பாடு ரெடி ஆகிடுது, இப்படி சமைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் உட்காந்துருந்தோம். நாங்கள் என்ன நினச்சோம், இன்றைக்கி நாம் புதுசாக வந்துருக்கிறோம், பழக்கமாக வந்தாங்கன்னா அவனுக்கு சோறுலாம் போயிட்டு என்ன பண்ணுறது, நம்ம போயிடலாம், அவன் வந்து வழக்கம் போல சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் அந்த அம்மா சமைச்சிட்டு வெளியே வந்து பார்க்குது, சாமியார் காணும். அப்புறம் அவர் ஜவுளியாக வரும். மத்தியானம் சாப்பிட வந்தார். என்ன யாரும் சாமியார் வந்தாருங்க, வெள்ளை வேட்டி உயரமாக இருப்பார். அவர் தலையில் முக்காடெல்லாம் போடல, வெள்ளை வேட்டி தான் கட்டினார். உட்காரன்னு சொன்னேன். அப்புறம் உள்ளே போய் சாம்பார் வச்சுருந்தா எங்கேயும் போயிட்டார். அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு, ஓடி சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு. நான் போயிட்டு ஏற்கனவே சேத்தியால் நோய் வந்துட்டுருக்கிறேன். 2-3 கிலோமீட்டர் வந்துட்டேன். வந்து தடுத்து நிறுத்திட்டார். சுவாமி வாங்க போகிறோம், சாப்பாடு உங்களுக்காக இருக்கு, நீங்கள் சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோம், ஏன் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு பிடிச்சிட்டோம். அப்புறம் போய் சாப்பிட்டோம். இப்படி ஒரு விரதம். இந்த பக்கத்தில் இந்த சீமுசுக்கிட்ட வெங்கடாம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. வெங்கடாம்பேட்டை சீமுசுக்கிட்ட அந்த ஊரில் நாங்கள் போய் உழவாரப்படி செஞ்சுட்டு எங்கள் மைக்கில் போய் சொன்னோம். இல்லை இப்படி சொற்பொழி பேசலாம், எல்லாம் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். ஒருத்தர் வரலைங்க, ஒருத்தர் வரல. நான் கோயில் உட்காந்துக்கிற மாதிரி கோயிலெலாம் கூட்டி தேடி சுத்தம் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் தேடி எங்கே வேலை தெளிச்சு விட்டு யாரும் வருவாங்களாங்கன்னு பக்கா போட்டு வச்சு உட்காந்துக்கிறோம். ஒருத்தரை காணும். அப்புறம் ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் வந்தார். சுவாமி சாப்பிட வாங்க போகிறோம்னாரு. நான் வேலைட்டோம், நாங்கள் வரலிட்டோம். ஏன் நாங்கள் கொடுக்குறத வாங்குறதுக்கு யாரும் இந்த ஊர் வரல.
அதனால் நீ கொடுக்கறது வேண்டாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? நாங்கள் பேசுவோம், நாங்கள் செவி கூட கொடுக்குறோம், அதனால் யாரும் கேட்கறதுக்கு இல்லை, அதனால் வேண்டாம். அப்போ அவர் சொன்னார், சுவாமி எங்கள் அப்பா வள்ளலார் பக்தர், இது நடந்தது, வள்ளலாருடைய பக்தர். மாத பூசம் தவறாமல் வடலூர் போவார். தைப்பூசத்துக்கு நிறைய வசூல் பண்ணி போய் எங்கேயும் கொடுப்பாரு, அன்னதானம் போன இடத்துல கொடுப்பாரு. அவர் மரணம் அடைகிற போது நாங்கள் போய் கேட்டோம், என்னப்பா ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இரவு நேரத்தில் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் சில கோயிலில் போய் பாரு, மாரியம்மன் கோயிலில் அங்கே யாராவது ஒரு அடியார் வந்திருந்தா, யாராவது ஒரு பிச்சைக்காரன் வந்திருந்தா அதை கூட்டி வந்து சோறு போடு, கூட்டி வந்து சோறு போடு. கோயில் இருந்தான்னா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சோறு போடு. ஒன்று கோயில் இருந்தால் கூட்டி வந்து போடு, இல்லைன்னா வீட்டில் இருந்தால் போடு, வீட்டுக்கு வந்தால் போடுனாரு. எங்கள் அப்பா சொன்னனால இருந்து நான் வந்து கோயிலை பார்க்குறேன். அந்த ஊருக்கு நான் நகராமலைக்கு போகிற வழியில் இருக்கு, அந்த ஊர் நகராமலைக்கு போகிற வழியில் இருக்கு. அந்த ஊர் நகராமலைக்கு ஒரு ஊருக்கு நகரப்பாடி தீபத்து ரோடு உள்ளே போகிறோம், முன்னே இருக்கு பக்கத்துலேயே வெங்கடாங்குப்பமோ என்னமோ அந்த ஊர் பேர் வருது. அந்த ஊர் நான் திறந்தோர் வந்து கோயிலை பார்ப்பேன், யாராவது அடியாக இருக்கிறாங்களா. இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் வந்துக்கிறீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா சொன்னதை, அவர் சென்று 5 வருஷம் ஆச்சு, அவர் சொன்னதை நான் காப்பாற்றிக்கிறேன். அடியாக வந்து பார்க்காம நான் சாப்பிட்டதே இல்லை. கோயிலை வந்து பார்ப்பேன், என்ன கூட்டிகிட்டு போய் சோறு போடுறது, என் வீட்டுக்கு வந்தாலும் சோறு போடுவேன். வீட்டுக்கு வரலைன்னா கோயிலுக்கு இல்லைன்னா போய் சாப்பிட்டுக்குவேன். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, வாங்க சாப்பிட போகிறோம். நீங்கள் வரலீன்னா நான் நினைக்கிற விரதத்தை விட்டுருவேன். இன்னைக்கோட என்ன சொல்கிறீங்க? என்னடா ரொம்ப மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் வரலீன்னா எங்கள் அப்பா சொல்கிறது இதோட நான் காத்து விட்டுருவேன். நான் வரமாட்டேன், யாரையும் வந்து தேட மாட்டேன், வந்தா கூட சோறு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகத்தை பிடிச்சோம்னா இறைவன் நம்மளை தேடி வருவார். எந்த சத்தியம் பண்ணாலும் நாயன்மார் எல்லாரும் இந்த ஒரு சினிமா படம் நடக்கிறது, சினிமா படம், அதில் கதாநாயகன் ஒருத்திருப்பான், வில்லன் ஒருத்திருப்பான். படம் பார்க்குற போதெல்லாம் வில்லன் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், கதாநாயகன் தோற்ற மாதிரி தான் இருக்கும். 63 நாயன்மாரில் நாயன்மார் பூரா கதாநாயகன், வில்லன் நடுறாங்க. வில்லன் தோத்தாத்தான் கதை எழுதணும். 63 நாயன்மார்கிட்ட நடராஜா தோல்விதான் எழுதினார். ஒரு ஆளைக்கிட்ட கூட வெற்றி அடையிலைங்க. பறவையார்கிட்ட தூது போனாரு, முடியாதுட்டாங்க. அதுக்கு பிறகு சிவபெருமானே போய் இந்த சிவபெருமான் என்ன தங்கு சக்கரமாக காட்டி கங்காதேவியோட காட்சி கொடுத்து சுயரூபத்தை காட்டினார். சுயமா காட்டின பிறகுதாங்க ஒத்துட்டாங்க. நீங்களே சிவபெருமானே சுய உருவத்திற்கு முன்ன நிற்கிறதா நான் எப்படி மறுக்க முடியலையே, நீங்க இப்ப நிற்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால்தான் திருவாரூர் தெருவுதோறும் நடப்பித்தாய், ஆரூரானின் பெருமை அயன்மாதும் நடப்பது. உன்னுடைய பெருமை யார் அடக்க முடியும்? பேரூரும் பரதமன பிணக்கையான என் பெருமானை ஊரூரும் பதவுகள ஓரிரவில் தூதன் என தேரூரும் திருவாரூர் தெருவுதோறும் நடப்பித்தாய். ஆரூரா, உன்னுடைய பெருமை அயன்மாதம் கூட அடக்க முடியாதுப்பா. அப்ப ஏற்பட்ட இல்லற தர்மத்தை தொழுவாமல் செஞ்சவருங்க, சிறந்தோர் அன்னதானம் பண்ணவருங்க. அவரு ஒரு அன்னதானத்துக்கு அரிசி இல்லாமல் போய் சிவருமானே கொண்டு எழுப்புகிறாரு. நீங்கள் சோறு மட்டும் போடுற காரணங்க இறைவனுக்கு வேண்டிய கொண்டு கொடுத்துருவாரு. இன்னும் கூட இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு இடத்துல சோறு போடுறோம், நிறைய முட்டி வச்சுட்டு வாங்குவாங்க. ஒருத்தர் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் நிறையா இருக்கிறேன்னு தெரியல, ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான். எத்தனை பேர் ஒருத்தவங்க பேசாமல் நின்றுக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்க கூட. அவன் தான் சிவருமான், அவர் தான் அற்ப ஜோதியானவர். எப்படி போடுறான்னு பார்க்குறாரு, இவருக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்து கிடச்சிட்டு போயிடுவார் அவர். அது நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆள் பேசாமல் நிற்பான், எல்லாரும் போடலாம் அவனும் ஒரு ஆளாக நிற்பான்.
இல்லை அதை அடுத்த நாள் அனுப்பிச்சிடுவார். தர்மசாலைக்கு தர்மசாலை கட்டடத்துக்கு கால்கோல் போட்டாங்க. குங்கிலியம்னு ஒரு திருநாரைக்கு வேணும். குங்கிலியம்னு ஒரு பேர். மெய்யப்பனுடைய அப்பா இருந்தார். ரொம்ப காலம் பெண்ணாளத்தில் இருந்தால் அப்படி இங்கே வடலூர் வந்து தங்கிட்டார். அந்த தர்மசாலைக்கு பச்சரிசி போட்டு சர்க்கரை எண்ணெய் கலந்து எல்லோரும் கொடுப்பாங்க. அடிக்கல் நடந்து பச்சரிசி வேணும், ஒரு 4-5 படி வேணும். அதுக்கு வேண்டிய ஜாமான் பூரா கும்பிளிக்கு கூட சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்கி கொடுங்க. அது வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த பச்சரிசி மட்டும் சொல்லாமல் விட்டுட்டாங்க. உண்மையாக நடந்தது. அப்புறம் இரவு 12 மணிக்கு தான் இவங்க ஏன் வந்து ஐயோ பச்சரிசி சொல்லாம விட்டவன், பச்சரிசி எல்லாரும் கொடுக்கணும், தர்மத்தை அடிக்கல் நடக்கும், பச்சரிசி எல்லாம் கொடுக்கணும், தண்ணி நினைச்ச ஏற்பாடு கொடுக்கணும். அது இல்லையே. 12 மணிக்கு போய் அவர் எழுப்பி சொல்கிறாங்க, ஏன் பச்சரிசி 10 கிலோ வேணுங்க. அவர் திட்டி அனுப்பிட்டார். போனா 12 மணிக்கு சொல்ல ஏன் நடந்ததுன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் என்னால் வாங்க முடியாது. 12 மணிக்கு எங்கே போய் வாங்குறது கடையில் முடியாது. எல்லாம் ஒரே மயக்கமாக என்னென்ன பண்ணுறது, 6 மணிக்கு பூஜை ஆகணுமே, இப்போ அரிசிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே கவலையாகிறாங்க. நைட்டு 12 மணிக்கு ஒருத்தன் அவங்க நெல் விளைச்சுதான். நெல்லை பச்சை நெல்லை அரைச்சி அரிசியாக்கி கல் பண்ணெல்லாம் போய் சுத்தமாக எடுத்துகிட்டு மூட்டை அரிசி 25 கிலோ அரிசியை கொண்டாந்து தர்மசாலை திண்ணையில் தலை கழிச்சு படுத்துக்கலான்னு வந்தேன். இவன் பூஜை பண்ணுறதுக்காக இவன் படுத்துக்கிறானே எழுப்புறாங்க. பூஜை பண்ணி பூஜை தர்மசாலை திறப்படா பண்ணாங்க. எந்திரி மேலேங்கிறாங்க. எந்திரிக்கிறது என்னங்கிறாங்க. பச்சரிசி 25 கிலோ உங்களுக்கு கொடுக்குற கொண்டு வந்துக்கிறாங்க. யார் நீ சொன்னது கொண்டு வர சொல்லி அவரு கூட ஏன் சொல்லாம இருந்தாங்க தெரியுமா? இவன் கொண்டுட்டு வர இறைவன் ஏற்றுக்கிறாரு. இவன் எவ்வளவு ஆசையா கொண்டு வர இவன் நிலத்தில் விளைஞ்சது. அது போய் கடையில் தானே வாங்கணும். இறைவன் ஏற்றுக்கிறாரு இல்லையா? அதுபோல எது இல்லையோ அது இறைவன் கூட கொடுப்பார். நம்ம தாராளமாக செஞ்சோம்னா, அதாவது உபகார சக்தின்னு ஒரு சக்தி தோன்றும். அந்த உபகார சக்தி எல்லா